ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனா வீட்டு சமையல். ரெனா வீட்டு சமையலில் இன்றைக்கி இட்லிக்கு தொட்டுக்க சூப்பரான இட்லி குருமா தான் பார்க்க போகிறோம். மசாலாலாம் வதக்கி அரைச்சி சேர்த்துருக்கனால இந்த இட்லி குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, அதுக்கப்புறமா சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கனால வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எளிமையான முறையில் குயிக்காக செய்யக்கூடிய இந்த இட்லி குருமா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இட்லி குருமா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த எண்ணெயில் நம்ம மசாலாலாம் வதக்கி அரைச்சி செய்ய போகிறோம். எண்ணெய் சூடாயிட்டு பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். இந்த மாதிரி மசாலாலாம் வதக்கி அரைச்சி நம்ம இட்லி குருமா சமைக்கும்போது இட்லி குருமா ரொம்ப சுவையாக இருக்கும். மசாலா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா இதில் ஒரு கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி நிறைய புதினா, ஒரு கை நிறைய தேங்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், காரசாரமான கரம் மசாலா இது வீட்லேயே ரெடி பண்ணது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுறலாம். இட்லி குருமாவுக்கு மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா விழுத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இட்லி குருமா பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடான பிறகு பட்டை, அதுக்கப்புறமா கல்பாசி, கிராம்பு சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, கல்பாசி 3மே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து அரைச்சி விழுது சேர்த்துடலாம். இட்லி குருமாவுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, குருமா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்சி கழுவி அந்த தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இட்லி குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மசாலாலாம் வதக்கி அரைச்சி சேர்த்துருக்கனால இந்த இட்லி குருமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே மேலால் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். குயிக்காக ஒரு இட்லி குருமா செய்யணுன்னா இந்த இட்லி குருமா ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். 4 இட்லி சாப்பிட்றவங்க கூட 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு, மல்லித்தலையெல்லாம் தூவிட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு கொதி வரட்டும். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ரொம்ப சுவையான இட்லி குருமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இட்லிக்கு தொட்டுக்க சூப்பரான இட்லி குருமா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிட்டு. இந்த சுவையான இட்லி குருமாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.